Hi guys, welcome back to another vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Galaxy S21 FE 5G. So அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்திருக்கிறது துபாயில இருக்கிற தேரா சிட்டி சென்டர் மாலுக்கு வந்திருக்கேன். துபாயில வந்து பாத்தீங்கன்னா just 2-3 days before வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயும் next week வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்றாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Guys, Samsung வந்து பாத்தீங்கன்னா 2022 ஓட first Galaxy ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபேன் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. பட் எனிஹோ ஃபைனலி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபரே வந்து லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது. அண்ட் டியூ டு சிப் ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் வந்து டிலே ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண S20 FE 5G சேம் ப்ரைஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 52,000 அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா 54,000 வருது 128GB மாடலுக்கு. அண்ட் 256GB மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58,000 வருது. ஸோ 4,000 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஃபேன் எடிஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கம்பேரபிள் டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து இதில் வந்துடும் மோஸ்ட்லி. அண்டு சம் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் திங், இந்த ஃபோனை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கம்பேர்ட் டு S21 சீரீஸ். S20 FEயோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 13 grams வந்து லெஸ்ஸாக இருக்குது. அதாவது இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 177 gram தான். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக இருக்குது. இந்த ஃபோனை ரியர்லேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா A52 அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதோட கேமரா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா A52 மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பர்சனலாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது மிட்ரேஞ்ச் ஃபோன்னு சொல்ல முடியாது, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒயிட், லாவெண்டர் அண்ட் கிராஃபைட் கலரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டியூரபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் Victus வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Galaxy S21 சிப்ளிங்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோன்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் அட் தி டவுன் அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inch டைனமிக் Amoled டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் கலராக இருக்குது. கம்பேர்ட் டு S21ஓட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு டவுன் கிரேட்னு வந்து பார்த்தோம்னா இது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ப்ரொவைட் பண்ணலை. பட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் Galaxy S21 சீரிஸ். பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா LTPO பேனல் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகாது. பட் இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. S21 ப்ளஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 4800 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது யூசேஜில். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் சார்ஜரே இல்லாமல் ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 அண்ட் Exynos 2100. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது Exynos 2100 வேரியண்ட். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா Exynos வேரியண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 வேரியண்ட் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. Galaxy S21 FE தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் சாம்சங் வந்து Android 12ஓட ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சாம்சங்கோட ஒன் யூசர் இன்டர்ஃபேஸ் 4.0ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் Galaxy S21 சீரிஸோட ட்ரிபிள் கேமரா செட்டப்போட லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 MP பிரைமரி கேமரா, 8 MP டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் S21 ப்ளஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 64 MP ஹை ரெசல்யூஷன் அல்ட்ரா வைட் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்னு தான் நான் சொல்லணும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து S21 FE மாடலில் வந்து 32 MP கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. S21 ப்ளஸோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ட்ரிபிள் டைம் பிக்சல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பார்த்தோம்னா S21 FE 5G மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆஸ் பர் தி ரூமர்ஸ் 52,000க்கு லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர்னு வந்து எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 48,000 இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம்.
நீங்கள் 4,000 to 6,000 எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடினா நீங்கள் S21 ப்ளஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. இருந்தாலும் வந்து ஃபியூ ஃபீச்சர்ஸ் லைக் LTPO பேனல் அண்ட் 64 மெகாபிக்சல் கேமரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9RT வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். லாஸ்ட் இயர் iPhone 12 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.